Hello guys, welcome back to my channel. So நான் ப்ரீவியஸாக டாக்கர் பற்றி எல்லா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். டாக்கர்னா என்ன, கண்டெய்னர்னா என்ன, டாக்கர் வித் கண்டெய்னர், இமேஜ் வித் கண்டெய்னர் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தா தான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும் உங்களுக்கு. ஸோ வாங்க, இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா எசென்ஷியல் கமெண்ட்ஸ், பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நான் என்ன லேப் யூஸ் பண்ணுறேன்னா playwithdocker.com இந்த கமெண்ட், இந்த லேப் என்விரான்மெண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் சைன் பண்ணால் போதும், ஃப்ரீ தான். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஆர் உங்கள்கிட்ட லேப் என்விரான்மெண்ட் சொந்தமாக இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரன் கமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரன் கமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ரன் புல் 2 கமெண்ட் இருக்குது. ஸோ அதோட டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டாக்கர் புல் இமேஜ் நேம் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த புல் பண்ணுவீங்க எதுனா டாக்கர் ஹப்பிலேருந்து புல் பண்ணி உங்களோட சிஸ்டத்தில் வச்சுருக்கும். ஜஸ்ட்டு புல் பண்ணி உங்களோட சிஸ்டத்தில் வச்சுருக்கும். நீங்கள் அப்புறமா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டேரெக்டாக டாக்கர் ரன் அப்படி கொடுத்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஃபஸ்ட் செக் பண்ணும், இருக்கா இல்லையா, டாக்கர் இமேஜஸ் இல்லை அப்படின்னா அது டேரெக்டாக ஹப்லேருந்து எடுத்துகிட்டு புல் பண்ணி ரன் பண்ணும். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். புல் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் வச்சுருக்கும். ரன்னுனா சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னா அதுவே டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அது ரன் ஆனால் தான் அது கண்டெய்னராக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரன் பார்த்துடலாம். டாக்கர் ரன். இப்போ உபுண்டு ரன் பண்ணுறேன். இது டவுன்லோட் ஆகுது. எங்கேருந்து டவுன்லோட் ஆகுது, என்னோடய சிஸ்டத்தில் இல்லை எதுவுமே. ஸோ அது டாக்கர் ஹப்லேருந்து இது டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போது செகண்ட் டைம் நான் இதை டவுன்லோட் பண்ணேன்னா டாக்கர் ஹப்லேருந்து டவுன்லோட் ஆகாது, ரீயூஸ் தான் பண்ணிக்கும். இப்போ பாருங்களேன், நான் அகைன் டாக்கர் ரன் உபுண்டு கொடுக்குறேன். அது டவுன்லோட் ஆகாது, ஜஸ்ட் அது திரும்ப தான் ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. இப்போ நான் இன்னொரு கமாண்டு டாக்கர் பிஎஸ். இந்த டாக்கர் பிஎஸ் என்ன பண்ணுன்னா ரன்னிங் கண்டெய்னர்ஸ், அதாவது நம்ம இமேஜை ரன் பண்ணும்போது தான் கண்டெய்னராக கன்வெர்ட் ஆகும். அந்த ரன்னிங் கண்டெய்னர்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இன்னொரு கமாண்டை பாருங்கள். டாக்கர் பிஎஸ் -a. -a அப்படின்னா ஆல்னு அர்த்தம். அப்படின்னா இது டெட்டான கண்டெய்னர்ஸ் கூட காமிக்கும். பாருங்கள், 2 வாட்டி ரன் பண்ணோம்ல உபுண்டு அது 2 பேர் டெட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸில் இருக்குது. அதாவது இறந்து போனதா டெட் ஸ்டேட்டஸில் காமிக்குது. ஓகேவா? இப்போது இந்த கண்டெய்னர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற கமெண்ட் பார்க்கலாம். அதில் டாக்கர் ஆரம் போட்டுட்டு இது இமேஜ் நேமு, கண்டெய்னர் ஆல்ரெடி சும்மா அது ரேண்டமாக ஒரு நேம் வச்சுருக்கும். இதுதான் கண்டெய்னர் நேம். நம்ம 2 டைப்ஸாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஒன்று கண்டெய்னர் நேம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம், ஆர் கண்டெய்னர் ஐடி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் 2 டைப்பாகவும் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கண்டெய்னர் ஐடி யூஸ் பண்ணால் 944 இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் அடித்தா போதும், ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம செக் பண்ணலாமா? -a. அது போயிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேம் யூஸ் பண்ணால் டாக்கர் ஆரம் -focused இப்போ டாக்கர் பிஎஸ் -a கொடுத்தா ஓகே, ஒன்றுமே ரன் ஆகலை, அதனால் காமிக்கல. ஓகேவா? இப்போ அடுத்த கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா, அந்த இமேஜஸ் எல்லாம் என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக கமெண்ட்டு டாக்கர் இமேஜஸ். ஸோ நம்ம ஒரே ஒரு கமெண்ட் தான், ஒரே ஒரு இமேஜ் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உபுண்டு மட்டும்தான் காமிக்குது, அது மட்டும்தான் அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த இமேஜை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா டாக்கர் ஆரம் ஐ போட்டுட்டு இமேஜ் ஐடி கொடுக்கலாம் 7E0. ஓகேவா? இப்போது நீங்கள் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், கண்டெய்னர் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இமேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஐ மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இங்கே ஆரம் கொடுப்போம், இங்கே ஆரம் ஐ. இமேஜ் delete பண்ணுறதுக்கு RM I கொடுத்துட்டு இமேஜ் ஐடி கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடுவோம்.
ஸோ அது இது என்னென்னா அன்டேக்டு காமிக்குதுல்ல, இது வந்து என்னென்ன கண்டெய்னர் கூட ரன் ஆகுதோ அது எல்லாமே அன்டேக் பண்ணி விட்டுரும், பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ டாக்கர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு இமேஜ் கூட நம்மக்கிட்ட இல்லை. சரி, நம்ம வந்து நான் அகெயின் டவுன்லோட் பண்ணலாம். டாக்கர் புல்லுக்கும் நம்ம ரன்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாமா? டாக்கர் புல் கொடுத்துட்டு நான் வந்து CentOS கொடுக்குறேன். ஸோ இது வந்து டாக்கர் ஹப்ல வந்து அகெயின் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. அகெயின் இன்னொரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறேன். டாக்கர் ரன் கொடுத்து உபுண்டு ஓகேவா? இது அகெயின் டாக்கர் ஹப்லேருந்து டவுன்லோட் ஆகுது. ஏன்னா நம்ம இமேஜ் டெலிட் பண்ணிட்டோம்ல, ஸோ அது டாக்கர் ஹப்லேருந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ லிஸ்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு டாக்கர் இமேஜஸ். நம்ம டவுன்லோட் பண்ண 2 இமேஜும் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிறேன். இப்போ டாக்கர் புல்னா நார்மலாக வந்து உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் வச்சுக்கும். ஆனால் ரன் வந்து என்ன சொன்னேன்னா, புல் பண்ணி அதுவே ரன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை ரன் பண்ணும்போது இப்போ CentOSன்றது உபுண்டுன்றது என்னது, ஒரு ஓஎஸ், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் மாதிரி லினக்ஸ், RHCL, CentOS மாதிரி ஒரு உபுண்டு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ அது என்ன ஆகுதுன்னா, ரன் பண்ணி அதோட டாஸ்க்கு முடிச்சிடுது. இப்போது அது முடியாமல் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் ரன்னிங் கண்டெய்னராக வரும். புரியுதா? இப்போ அதை இமேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் கண்டெய்னர் வந்து ரன்னிங்கில் இருக்கும். இல்லைன்னா கண்டெய்னர் வந்து அப் ஆகிட்டு உடனே டவுன் ஆகிடும். இப்போ அதை பாருங்கள், டாக்கர் PS-AL பார்த்தீங்கன்னா ரெண்டும் இந்த உபுண்டு இருக்குல்ல, ரன்னாக இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து ரன் ஆகிட்டு இந்த டாஸ்க்கு முடிஞ்ச உடனே அது வந்து டெட் ஆகிடுச்சு. ஆனால் இது CentOS இருக்காது. ஏன்னா அது ஜஸ்ட்டு புல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். புல் பண்ணால் வந்து கண்டெய்னராக ரன் ஆகாது, ரன் பண்ணால் மட்டும்தான் கண்டெய்னராக ரன் ஆகும். அதுவுமே நம்ம வந்து ஜஸ்ட்டு டாக்கர் ரன் உபுண்டு அப்படி கொடுத்தாச்சுன்னா அது வந்து டாஸ்க்கு முடிச்சுட்டு அது செத்து போயிடும் அந்த மாதிரி. ஸோ எக்ஸைட் ஆகிட்டு அதனால தான் டாக்கர் PS-AL போட்டால் வரும். நார்மலாக டாக்கர் PS போட்டால் அது வராது. ஓகே, இப்போ டாக்கர் ரன் ஒரு ஸ்லீப் பண்ண சொல்கிறேன். ஸ்லீப் ஒரு 10 செகண்ட் வந்து எனக்கு வந்து ஆன்லேயே இரு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? 10 செகண்ட் ஆன்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து என்ன சொல்கிறது, செத்து போயிடும்ல, அது எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து டாக்கர் PS-A அப்படி கொடுத்தேன்னா பாருங்கள், இது வந்து 10 செகண்ட் எகோ ஸ்லீப் ஆகிட்டு அது வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்குது. ஸோ இது வந்து ஸ்லீப் கமெண்ட். டாக்கர் ரன் CentOS கொடுக்குறேன். கொடுத்துட்டு கேட் etc சிஸ்டம் ரிலீஸ். இப்போ என்ன ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆல்ரெடி புல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இமேஜை. அதில் ஜஸ்ட்டு ரன் பண்ணி நான் வந்து அதுக்குள்ளே அந்த CentOS, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே நமக்கு இதுக்குள்ளே ETC அந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் இருக்க எனக்கு இந்த ஃபைலை வந்து கேட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லினக்ஸ் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் இந்த கமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இது வந்து என்னதில் இருக்குது, இது வந்து லினக்ஸில் இருக்குது. ஓகேவா? நார்மல் லினக்ஸ். அதே மாதிரி நான் வந்து cd etc கேட் etc சிஸ்டம் ரிலீஸ் போடுறேன். ஓகே, இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபைல் நேம் இருக்காது,
என்னன்னு பார்க்கலாம். ஆர் வந்து ஜஸ்ட் ஸ்டார் போட்டு ஓகேவா. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே கேட் இது வந்து ஆல்ஃபைன் லினக்ஸ். இதை வந்து அது டிஸ்பிளே பண்ணி காமிக்கிது. அதே மாதிரி நான் வந்து சென்டோஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது நான் வந்து என்ன பண்ண காமிக்க சொல்கிறேன், கேட் பண்ணி காமி அப்படின்னு சொல்கிறது அது கேட் பண்ணி காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அட்டாச் அண்ட் டிட்டாச் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இது வரைக்கும் நான் இனிமேல் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்டெப்த்தாக நான் வீடியோ போட போகிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.